இது கானா ஃபெஸ்டிவல். வணக்கம், நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜர். நான் உங்க ஆல் டைம் சோமஜா. ஸ்ரீஜா, சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வந்து அவரோட பிஸி ஸ்டடியில் வந்து கானா சுதாகரனா வந்து எல்லாத்தையும் விட்டு நமக்காக வந்து பாட்டு கேட்டு ரசிச்சாரு. நான் உண்மையிலேயே உங்க பிஸி ஸ்டடியில் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டை போட்டு போனா ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச வைப்பு போகும்போது இருக்கும். அடம் பிடிப்ப நீதான் எனக்கு வேணும், உன்னை பார்த்தா என்னென்னவோ தோணும். நான் முறுக்கி விட்ட மீச உன்கிட்ட வந்து பேச அட என்னென்னமோ ஆசை. பாடி முட்டை குருமா தோசை உன் முட்டை கண்ணை ஆண்டி சும்மா ஒட்டி காட்டுற. என்ன பண்ண முறுக்கின்னு பேச மாட்டேற. இடுப்பு மடிப்பு ஓரத்தில் என்ன மடிக்கிற. பார்க்க நின்று தாண்டி தானோ நானு தவிக்கிறேன். அடம் பிடிப்ப நீதான் எனக்கு வேணும், உன்னை பார்த்தா என்னென்னவோ தோணும். அடம் பிடிப்ப நீதான் எனக்கு வேணும், உன்னை பார்த்தா என்னென்னவோ தோணும். முறுக்கி விட்ட மீச கிட்ட வந்து பேச என்னென்னமோ ஆசை. வாடி முட்டை குருமா தோசை முட்டை கண்ணால முட்டை கண்ணை ஆண்டி சும்மா ஊற்றி காட்டுற. நான் என்ன பண்ண முறுக்கின்னு பேச மாட்டேறேன். வழிக்கு விழுந்துட்டேன் உன்னோட நடையில, என்னால தாண்டி எழுந்துக்கவே முடியல. படுத்துக்கிறேன்டி உன்னோடைய மடியில, வச்சு விட்றவா மல்லிகைப்பூ தலையில. கண்ணுல தான் பார்த்து என்ன ரொம்ப கொள்ளுற, கிட்ட வந்தா வேணான்னு ஏண்டி தள்ளுற. கண்ணுல தான் பார்த்து என்ன ரொம்ப கொள்ளுற, கிட்ட வந்தா வேணான்னு ஏண்டி தள்ளுற. முட்டை கண்ணால முட்டை கண்ணா ஏண்டி சும்மா ஊட்டி காட்டுற. என்ன பண்ண முறுக்கின்னு பேச மாட்டேற. இடுப்பு மடிப்பு ஓரத்தில் என்ன மடிக்கிற. பார்க்க நின்று தாண்டி தானோ நானு தவிக்கிறேன். ஒரே ஒரு ரிக்வஸ்ட்னா, இந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் அந்த செல்லம் அந்த பாட்டை கேட்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கானுங்க. என் செல்லோடி நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. எங்க நீ போன பிறகு இருளாச்சு விடியல. உன்னோட நினைப்பு என்ன வந்து தினவாட்டுது. கனவுல ஒவ்வொருவம் கஞ்சாட காட்டுது. என் இதய துடிப்பு சத்தம் உன்னை பத்தி பேசுது. கட்டி உன்னை அணைக்கணுன்னு என் தேகம் துடிக்குது. கண்ணு ரெண்டும் உன்னை தேடி பூத்து போச்சிடி. மனசுக்குள் ஈர இல்லையா காஞ்சி போச்சாடி. உன்னை தேடுற உள்ள வாடுற தேடி வாடண்டி. கண்ணுக்குள்ள இமைய போல நானு காப்பேண்டி. உன்னை தேடுற உள்ள வாடுற நீயும் வாயண்டி. கண்ணுக்குள்ள கனி இமைய போல நானும் பாப்பேண்டி. ஆ பச்சை தண்ணி கூட பாவி எனக்கு தயரங்கல. நீ போன நாள் முதல்ல கண்ண மூடி உறங்கல. மந்திரிச்ச கோழி போல என் மனசு அடங்கல. உன் பேரை சொல்லிக்கின்னு தினம் தினம் புலம்புறேன். இந்த மாதிரி என்ன ஆக்கி விட்டுட்டிய, இது நியாயமா?
இப்போ கூட என் உயிரை தருவேன் நம்பி வாயம்மா. இந்த மாதிரி என்ன ஆக்கி ஒட்டுட்டிய இதுவும் நியாயம்மா. இப்ப கூட என் உயிரை தருவேன் நம்பி வாயம்மா. என் செல்லம் அடி நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. எங்க நீ போன பிறகு இருளாச்சு விடியல. ஆ ஆ, ஆ, நன்றி, தேங்க்யூ. இந்த பாட்டு வந்து நான் வேற ஒரு டியூனில் இந்த பாட்டு நான் எழுதி எடுத்துன்னு வந்தேன் அண்ணன்கிட்ட. அந்த டியூனால் ஒரு சில பிரச்சனைலாம் ஆச்சு. அது வந்து வேற ஒருத்தர் டியூனு, என் டியூனில் நீ பாடக்கூடாது, எப்படி பாடுவேன்? ஏன்னா அந்த பாட்டு ஹிட் ஆகிடுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் உடனே அந்த நிமிஷமே ரொம்ப கஷ்டப்பட்டு லிரிக் நல்லா இருக்குது, அந்த டியூனில் தான் பாட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் அண்ணன் நீ உட்கார சுதா நம்ம கம்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பயே அந்த லிரிக்கை வச்சுட்டு அப்படியே அண்ணன் தான் கம்போஸ் பண்ணார். இந்த டியூனே அண்ணன் தான் கம்போஸ் பண்ணார். லிரிக்ஸை நான் எழுதி பாடினேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பாட்டு வேறு லெவல் ஹிட் ஆகிடுச்சு. இந்த பாட்டை ஒரு எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பாட்டு பாடி, எப்படியும் ஒரு 8 வருஷம் இருக்கும் இந்த பாட்டு நான் எழுதி பாடி. இப்போ ஜெம் சிங்கர் இந்த பாட்டை கேட்டு பழைய ஞாபகத்தெலாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஜெம் சிங்கருக்கு நன்றி. சபேஷுக்கு ஒரு கை தட்டுக்கு போகும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூனை கம்போஸ் பண்ணி மியூசிக் எல்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் மியூசிக் எல்லாம் முடிச்சிட்டோன்னு அவ்வளோதான், பாடி வேணாம் நான் விட்டுலாம் நான் சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் யோசித்தோம் உக்காஞ்சி உடனே அந்த டியூனை கம்போஸ் பண்ணோம். வேர்ல்டு லெவல் பயங்கரமான ஹிட்டு. இன்றைக்கி அந்த பாட்டை கேட்காத ஆளே இல்லை. இன்னி வரைக்கும் 8 வருஷம் ஆகுது, இன்னி வரைக்கும் அந்த பாட்டு வந்து அழியாமல் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் சொல்லணும். ஓகேண்ணா சுதாண்ணா, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தொடர்ந்து வந்து ஜெம்சிங் இருக்குவாங்க. தொடர்ந்து இதே மாதிரி உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப நன்றினா உங்க பிஸி டைம்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஜெம் சிங்கர் கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக வருவேன். நான் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே சூப்பராக பாடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லாருமே நிறைய பேருக்கு எங்களுடைய கச்சேரியில் நிறைய வாய்ப்புலாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் கச்சேரிக்கெலாம் புக் பண்ண போகிறோம். அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக பாடுவாங்க. ஏன்னா நிறைய கச்சேரியில் ஏறி பாடினா தான் இன்னும் அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மெருகு ஏறினே இருப்பாங்க, வேறு லெவலில் பண்ணுவாங்க. கூட்டி சீக்கிரத்தை எல்லாருமே சரண் எல்லாருடைய கச்சேரியிலையும் எல்லாருமே எல்லா சிங்கரும் வந்து பாடுவாங்க சீக்கிரமாக. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களை சூப்பராக தயார் பண்ணி வச்சிங்க. ஏன்னா ஒரு மேடை கிடைக்கிறது பெரிய விஷயம். அது வந்து ஜெம் சிங்கர் வந்து சீக்கிரமாக அவங்களுக்குலாம் இந்த ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் ஜெம் சிங்கர் டிவிக்கு. இன்னும் மென்மேலே இந்த ஃபைனல்லாம் வந்து வேறு லெவலில் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். நாங்களும் வருவோம் கண்டிப்பாக ஃபைனலுக்கு. நீங்கள் சொல்லாமே நான் கண்டிப்பாக ஃபைனலுக்கு வருவோம். ஏன்னா எங்கள் பிள்ளைங்க பாடுது, நான் கண்டிப்பாக வராமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வருவோம். ஓகே. ஆக்சுவலாக சுதா பற்றி சொல்லணும்னா நிறைய ஹெல்ப்பிங் மைண்ட் நிறைய. இப்போ கூட மலேசியாவுக்கு இப்போது எல்லோரும் எல்லா சிங்கர் சைட் நானும் இவரே தான் எல்லாரையும் இவங்களை கூட்டின்னு போகலாம் இவங்களாம் ஃபாரினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் அந்த நல்ல உள்ளம் அதான் சொல்ல முடியும். இவங்கெல்லாம் கூட்டின்னு போனால் நம்ம டவுன் ஆகிடும் அப்படிலாம் இல்லை. இந்த சிங்கரை கூட்டின்னு போகணும், அந்த சிங்கரை கூட்டின்னு போகணும் சொல்லிட்டு நிறைய அதேமாதிரி வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு விஷயத்தில் வந்து குறை வைக்க மாட்டாப்பில்ல. நல்ல சாப்பாடு பசின்னா உடனே கையில் இருக்கிற காசை தூக்கி கொடுத்துருவாப்பில்ல. அவருக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் தான் இன்றைக்கி வந்து கடவுள் வந்து உயரத்தில் உச்சியில் வச்சுருக்காரு. யாராலையும் வந்து சுதா வந்து அழிக்க முடியாது. எப்பவுமே சுதா டாப்பு தான். அவரோட வாய்ஸ்க்கு எனக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவரோட வாய்ஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக. நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணோன்னா ஒரு ½ ஒரு சாங்கை ஒரிஜினல் டியூன் கம்போஸ் பண்ணி உடனே மியூசிக் பண்ணி உடனே முடிச்சிடும். அது ஒரு பெரிய இது. அவரோட டேஸ்ட் எனக்கு புரியும், என்னோடய டேஸ்ட் அவருக்கு புரியும். அதுதான் ஒர்க் பண்ணது. சூப்பர். நன்றி அண்ணன் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னதுக்கு நன்றி. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ தான் துபாய்க்கு போயிட்டு வந்தோம். என்னுடைய ஃபுல் கான்செப்ட்டு என்னுடைய கான்செப்ட்டு கானா என்னோடய கான்செப்ட் இல்லை, நம்ம கான்செப்ட்டு ஃபுல்லாகவே கானான்றது. இப்போ ஒரு ஷோ கூப்பிடுவாங்க, வெளிநாட்டிலலாம் கூப்பிட்டு கானா பண்ண சொல்லுவாங்க. அது எப்படின்னா நிறைய சினிமா சாங்கும் வரும், நடுவில் கானா போடுவாங்க. ஆனால் துபாயில் முழுக்க 3 ஹவர் கானா பாட்டு மட்டும்தான் கான்செப்ட் நாங்கள் பண்ணோம். அதுவே வந்து நம்ம கானா கலைஞருக்கெலாம் ஒரு பெரிய பெருமை. டிசம்பர் மாதம் போயிட்டு வந்தோம். நிறைய கானா மைக்கேல், நித்யா, அதுக்கப்புறம் ராயபுரம் வினோத் அண்ணன், நாங்கள்லாம் போய் பண்ணிட்டு வந்தோம். இப்போ மலேசியா திரும்பி இப்போ போகிறோம். பெரிய கானா கான்செர்ட் பண்ணுறோம். அதில் ஒரு 10 சிங்கர் வராங்க. அவங்களாம் நீங்கள் சீக்கிரமாக பார்ப்பீங்க. எல்லாருமே ரெடி பண்ணி எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் எனக்கு நிறைய வெளிநாடு
லிங்க் இருக்குது, நிறைய எனக்கு ஷோஸ்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம ஜெம் சிங்கர்லேயும் செலக்ட் பண்ணி நான் நிறைய பேரை கூட்டின்னு போவேன். சீக்கிரமாக எல்லோரும் வெளிநாடு பயணம்லாம் போகலாம். நீங்கள் நல்லா சூப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்ககிட்டேருந்து உங்களுக்கு கால் வரும் கண்டிப்பாக. சரியா? தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெம் சிங்கருக்கு, ஏன்னா நான் இங்கே வந்து இதெல்லாம் பேசினா தான் அது அவங்களுக்கு ஒரு, ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன். எல்லாருமே வந்து என்னென்ன வேலை செஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னு தெரியாது. நான் வந்து கேட்ரிங் வேலை செஞ்சுருக்கிறேன், பெயிண்டிங் வேலை செஞ்சுருக்கிறேன், லெதர் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து தெரிஞ்சுக்கின்னு நம்ம எதுக்கு அவங்ககிட்ட வேலை செய்யணும், நம்ம சொந்த முயற்சியில் நம்மளே பெரிய ஆளாக வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அவமான அசிங்கம் எல்லாம் பட்டு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே உட்காந்துருக்குறேன் ஜட்ஜஸ் கூட. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன், பெருமைலாம் இல்லை. கஷ்டப்பட்டு வந்ததை நான் எவ்வளோ தூரம் மேலே உயர்ந்து வந்திருக்கேன்றத சொல்கிறேன். கஷ்டப்பட்டால் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சூப்பராக ஜெயிக்கணும். ஓகே, வெற்றி. ஸ்ரீஜா, சொல்லுங்க. பயங்கரமாக வைப்பாக போயிட்டு இருக்க நம்ம ஷோவில் நெக்ஸ்ட் யார் பாட போகிறா? நெக்ஸ்ட் யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் வந்து நீங்கள் இறக்கிட்டீங்க, அதனால உங்களோட ஃபேவரட்டை நான் கூப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரெட்டு கடை சாத்தினாங்களா? ஏய் இல்லைம்மா, என்னோட ஃபேவரெட்னா இங்கே இதை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன்னு பார்த்தேன். ஓகே, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வச்சிருப்பாரு. எனக்கே பார்த்து பொறாமையாக இருக்கும். அப்படி ஒருத்தர் தான் நம்ம வந்து வெல்கம் பண்ண போகிறோம். யாரும் கெஸ் பண்ணிட்டேன், கூப்பிடுங்க. ஓகே, இப்போ ஜான் பால் தான் வந்து நம்ம ஜெம் சிங்கர்ஸில் பாட போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஜான் பால். ஓகே அண்ணா, நானும் வந்துட்டு ஒரு எபிசோடாக கேட்டுட்டு இருக்கேன், எப்படியாவது இவரோட ஹேரோட சீக்ரெட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஹேர் முக்கியமான குறிப்பு சொல்கிறேன், நோட் பண்ணுங்க. 100 கிராம் ரெண்டுத்தையும் கலந்து போட்டோன்னா ஒரு வாரத்தில் தரமா மிக்சிங் இருக்கா? இது நமக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படிலாம் கலந்து போட்டால் நிறைய வரும். அப்படியா? நீங்கள் வேற, நீ இதில் ஃபுல்லாக மார்க்லாம் எடுத்துட்டுனா வச்சுக்குவேன், உன் ஹேர் மேலே அது கண்ணா இருக்குல்ல, அது மொட்டை போட வச்சிடறேன். சிரிக்கலாம் பாருங்க, பார்த்தீங்களா? நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. என்ன கேட்காம என்ன? சரி ஓகே, அதெல்லாம் போட்டினா தானே. கண்டிப்பாக வேற மொட்டை அடிச்சிடலாம் மட்டும். வேற கேளு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே வந்துருவேன். பார்க்க போற உங்களுக்கு தான் ஹே, பிரச்சனை. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. யாரும் பார்க்க மாட்டோமே. இதை கலெக்டனோட தான் வந்துருமே, அதையே நான் மொட்டை அடிக்கணும். அதுவும் கரெக்ட் தான். சரி ஓகே, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போல இருந்து பாட ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த வயசுல இருந்து பாட தலை ஸ்டார்ட்? குழந்தையா இருக்கும்போதே பாட ஆரம்பிச்சிட்டாப்பல. நீ குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணிருப்பேன்? கிங்கினி மிங்கினி சுத்திட்டு இருந்திருப்பேன். அவர் வெளியே வந்தோடனே அப்படிதான் கத்துனாரு. அப்படி கத்துனாரா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. குழந்தை பிறந்தோடனேமா ஆணு கத்தாம அப்படி வந்தாரு. இது தப்பு. அது இல்லாம டீ காபி சாப்பிடனா கூட எதனா ஒரு காம்படிஷன்ல போய் கப் அடிச்சுட்டு வந்து தான் காபி சாப்பிடுவாப்புல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓ, பழனியப்பன் பாத்திர கடையில போயிட்டு கப் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு சரவணா ஃபேமஸான கடை இருக்கு. மட்டும். சரி ஓகே அண்ணா, இப்போ என்ன பாட போறீங்க? பாட்டு தான். கானா பாட்டு. சரி ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் போயிட்டு வரேன். கிளம்பு போட்டா பார்த்து போயிட்டு. ஆண்டலுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கன்னியப்பன் துணை, எங்க அண்ணனுக்கு யார் துணை? கரெக்டா சொன்ன மச்சி. தானனனா 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 போடு தானனனா 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 மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி? தூங்கி ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் வீணாச்சு. ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளையே ஏத்துக்கம்மா. எம்மா மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? தூங்கி ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் வீணாச்சு. ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளையே ஏத்துக்கம்மா. வாமா.
சேர்த்து வச்சாரு எத்தனை காதலதா கேட்டு பாரு கண்ணகி சிலையதா மாமுவ பாரு 6 ஃபிகர் தான் சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கதா அண்ணன் கையிலக்கு நீ தட்டு கம்மாலுக்கு லைஃப் என்ன புக்கு அத புரட்டு நாக்கா கிக்கு பெக்கு போட்ட கிக்கு தொக்கு நான் தொக்கு ஜிஞ்சர் சிக்கன் தொக்கு ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா எம்மா மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு தூங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் வீணாச்சு ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா ஒத்துக்கம்மா பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா அரே வா நான் சொன்னது மாதிரி தான் என்னதான் மதிய வெயில அடிக்கிற வெயில டெம்பரேச்சர் எப்படி குறையாம இருக்கும் அது மாதிரி ஜான் பால் எப்போ இறங்கினாலும் பெர்ஃபார்மன்ஸ் குறையாம இருக்கும். ஓகே, இவரை நம்பி வேற நீ வந்துட்டு 30 மார்க் எடுத்தா மொட்டை அடிக்கிற அப்படின்னு வேற கன்ஃபார்ம் தான். வேற என்ன பண்றது? சரி, நண்பன் வந்து வாக்கு கொடுத்துட்டான், பண்ணிதான் ஆகணும், நீங்களும் பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுருவோமா? ஓகே, ஜான் பால் சூப்பரா இருந்துச்சு. தொகையாரலாம் ஏன் ஒரு ஹாப்பி மூடு நீ ஜாலியாக இருக்க மாட்டியா? இல்லைண்ணா அதில் சொன்னது மாதிரி உனக்கு காதல் தோல்வி அங்கே எல்லாரையும் சேர்த்து வச்சு பண்ணாலும் அவங்க சேர்த்து வைக்க ஆள் இல்லை போல. இல்லை இப்போ குளிர் டைம்ல சபேசனா இருக்கார், சொல்லுங்க யார் கூட சேர்த்து வைக்கணும்? என்னம்மா பெரிய மனிதர் எந்த இதுக்கு ஹெல்ப்னு கேட்டாலும் பண்ணுவாரு. அதுவும் தவறான கருத்து. ஜான் பால் சூப்பராக இருந்துச்சு, பாடுறது ஒரு பவரா இருக்குது. வாழ்த்துக்கு சூப்பர். ரவியப்பா ரொம்ப அருமையாக பாடுறப்பா. இந்த விடால மேலே நல்லா பாடு, ரொம்ப நல்லா. இசையமைப்பாளர் சபேஷ் சாலமன் அவர்கள். ஜான் பால் நல்ல எனர்ஜியாக சூப்பராக பாடினேன். கொஞ்சம் லைட்டாக டயர்ட்னஸ் இருந்துச்சு அதில், மற்றபடி சூப்பராக சுத்தியோட செம்மையாக பாடினேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மார்க்ஸ் போயிடலாமா? சீஜா மார்க் மட்டும் நீங்க வேணா மொட்டை போட போறீங்க. இந்த இதுலயே மொட்டை போடணும். அடுத்த எபிசோட் தானடா சொன்னேன். அடுத்த எபிசோட் போட வச்சு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, சரணண்ணா பார்த்து மார்க் கொடுங்க. 9. அப்பா சபேஷ்னா 9. சரி, ஓகே ப்ரோ, சூப்பரா பாடுனீங்க. செம்ம வைப்ல வந்துட்டு செட்டை மாத்திட்டீங்க மறுபடியும். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. சீஜா சொல்லுங்க. வைப் ஆனியா ஆவலையா? செம்ம வைப்பு, ஒரு மாதிரி ஜாலியாயிட்டாங்க பசங்கள்லாம். வந்துட்டு அந்த ஆம்பளை ஏதோ ஏத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்கல்ல, அந்த லிரிக்கு கேட்டு வைப் ஆயிட்டாங்க. அண்ணா நான் அந்த பாட்டோட நீ பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்குமா? சூப்பர்ண்ணா, 5000 இன்க்ரிமெண்ட். தேங்க்யூ. ஓகே, அடுத்து கண்டினியூ பண்றதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுங்க. யாரு நீ கெஸ் பண்ணு, நான் போய் கீழ ஆடுறேன். நம்ம இதுல 1-2 பேர் வைப் ஆக்குறாங்கன்னா பரவாயில்ல, வர எல்லாருமே பார்ட்னரை கூப்பிடுப்பா. பெட்டி கடை பார்ட்னரா? எனக்கு தெரியாது இந்த கதை. அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் சொல்லாத, வெளியே சொல்ல கூடாது. கூப்பிடு. யாரு பெட்டி கடை? முத்தோட பெட்டி கடை பார்ட்னர் யாருப்பா? எல்லாரும் எழுத போறீங்களா? என்ன பெட்டிப்பா? நகை பெட்டினா? மரப்பெட்டியா? ஆமா, கோல்ட் கலர்ல இருக்கும். வெத்தி பெட்டியா? இல்லனா கோல்ட் கலர்ல இருக்கும், அது பேர் தான் நகை பெட்டி. நகை பெட்டியா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் சதீஷ். ஆண்டாளே ஏ ஆண்டாளே, அண்ணா நகர் ஆண்டாளு, ஐநாவரம் கோபாலு, ஐசு எப்பல எடுக்கிறாண்ட தந்தாளு, சைட் அடிக்க ஐசு எப்பல எடுக்கிறாண்ட தந்தாளு, அது நம்மாளு வேணண்டா கோபாலு, அது நம்மாளு வேணண்டா கோபாலு. அண்ணா நகர் ஆண்டாளு, ஐநாவரம் கோபாலு, ஐசு எப்பல எடுக்கிறாண்ட தந்தாளு, ஐசு எப்பல எடுக்கிறாண்ட தந்தாளு, கவர்மெண்ட் சின்ன பட்டா தலைவலிடா மாமே, கவர்மெண்ட் சின்ன பட்டா தலைவலிடா மாமு, நம்ம அண்ணாசின்னு நோவா
நவாஜின்னு கிளு கிளுடா சோம்பு நம்ம அண்ணாஜின்னு நவாஜின்னு கிளு கிளுடா சோம்பு ஜிஞ்சினக்கா ஜினுக்கு தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான் ஜிஞ்சினக்கா ஜினுக்கு தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான் அண்ணா நகரு ஆண்டாளு ஐநா வரும் கோபாலு ஐசு எப்பல எடுக்கிறாண்ட தண்டாளு ராயப்பேட்டை நர்ஸ் பேரு மேரி ராயப்பேட்டை நர்ஸ் பேரு மேரி நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி ராயப்பேட்டை நர்ஸ் பேரு மேரி நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி அப்புறம் கேள்விப்பட்ட மாமா பேரு மாறி கொண்டி தொப்பு மாறி நான் கேள்விப்பட்ட மாமா பேரு மாறி நான் ஜகா வாங்கி கேட்டு புட்ட சாரி I am very sorry. அது நம்மாலே வேணண்டா கோபாலு அது நம்மாலே வேணண்டா கோபாலு ஜிஞ்சினக்கா ஜினுக்குத்தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான் ஜிஞ்சினக்கா ஜினுக்குத்தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான் அண்ணா நகரு ஆண்டாளு ஐநா வரும் கோபாலு ஐசு எப்பல எடுக்கிறாண்ட தண்டாளு சைட் அடிக்க ஐசு எப்பல எடுக்கிறாண்ட தண்டாளு அது நம்மாலு வேணண்டா கோபாலு அது நம்மாலு வேணண்டா கோபாலு அண்ணா நகரு ஆண்டாளு ஐநா வரும் கோபாலு ஐசு எப்பல எடுக்கிறாண்ட தண்டாளு அது நம்மாலு வேணண்டா கோபாலு அது நம்மாலு வேணண்டா கோபாலு அது நம்மாலு வேணண்டா கோபாலு ஸ்ரீஜா சொல்லுங்க முத்து. பாத்தீங்களா அண்ணா நகர் டூர் போயிட்டு வந்தது மாதிரி இருந்துச்சா? பார்த்ததோட கேட்கவும் செஞ்ச செம்ம வைப்ல இருந்தது. என்னடா எல்லா இடத்துலயும் ஒரு ஃபிகர் விடாம எல்லா ஃபிகரும் கரெக்ட் பண்ணிருப்பீங்க போலயே. ஐயோ மாட்டிக்கிட்டீங்க. கரெக்டான வார்த்தையை கேட்டிருக்க. கற்பூரத்துல கொளுத்துற மாதிரி கேட்டிருக்க. என்னன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க உண்மையா? எனக்கு தெரிஞ்சு சரணனாவும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே பஸ் ஸ்டாப்ல போய் ஒரே ஃபிகரை சைட் அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா நகர் பண்ணாத கச்சேரி அடிச்சிருப்போம். ஆனா ஃபிகர் அவர்கிட்ட மாட்டிருக்கு. அப்படி இல்ல சைட் அடிச்சா அவங்க அப்பங்காரங்கள போயிட்டு அடிக்க மாட்டாங்க. கொலையெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. ஓகேண்ணா, இப்போ எப்படி பாடினாங்க அப்படின்ட்டு உங்க கமெண்ட்ஸ். நல்லா பாடினா பாருங்க. சபேஷனா சதீஷ் வேற லெவல் எனர்ஜியா பண்ண சூப்பரா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ரவியப்பா சூப்பரா இருந்ததுப்பா, நல்லா. நன்றி. அப்படியே மார்க்ஸ் போயிடலாமா? ஓகே. சரண்ண்ணா 10, சபேஷ்ண்ணா எல்லாமே 10. எல்லாருமே 10. சூப்பர். இன்னைக்கு ரெண்டாவது ஆளா வந்து 30 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தொடர்ந்து இதே மாதிரி நல்லா பாடுங்க. ஓகேவா? நன்றி. தேங்க்யூ.